لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قل حسنه وجماله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. அனைத்து வரலாறு ஆசிரியர்களும் ஒரு கருத்தாக கூறுகிறார்கள், ஆங்கில ஆண்டு 571 ஆமுல் ஃபீல், அதாவது யானைப்படை சம்பவம் நடந்த அதே வருடத்தின் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் திங்கட்கிழமை அன்று மக்கா நகரத்தில் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். யானைப்படை சம்பவம் வரலாறில் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமாகும். இந்த யானைப்படை சம்பவம் குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் ஃபீல் எனப்படும் சூறாவில் சுருக்கமாக பேசியுள்ளான். இமாமுல் ஹதீஸ் வத் தாரீக், அதாவது இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்து கூறுகிறார்கள். முதல் மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிற்கு கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மாதத்தில் எந்த வகையான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தேதியில் வரலாறு ஆசிரியர்களுடைய 4 கருத்துகள் கூறப்படுகிறது. அதில் அதிகமாக கூறப்படுவது ரபீஉல் அவ்வல் 12. வரலாறில் ரபீஉல் அவ்வல் 12 மிகவும் ஒரு முக்கியமான சிறப்புமிக்க நாளாகும். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளின் பெருமை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படகை பாதுகாத்து கரை சேர்க்கப்பட்டதற்கான காரணம், ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, ஹஜ்ரத் மூசா மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தி நிறைவேறிய நாள் இந்த ரபீஉல் அவ்வல் 12 ஆகும்.